இந்த ஊர்னா இப்போ அங்க வடக்கரை இருந்து தான் எங்களுக்கு போட்டு சாப்பாடெல்லாம் விட்டாங்க. எல்லாம் அங்கே ஏற்றி கொண்டு வச்சிருந்தாங்க. நேற்று தான் நாங்கள் ஊருக்கு வந்து ஏதோ மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் லைட்டு இப்படி காப்பாற்றி ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு வேலைங்களே கைப்பற்றி எங்களுக்கு வருது கிடையாது. மூடிட்டு ஆட்கள் நடமாடினாக்கி இவ்வளோத்துக்கு வருது கல் மண் அப்படி போகுது நடமாட எதுவுமே பண்ண மாட்டாங்க. 2 குழந்தைங்க செல்லில் குறைஞ்சது வந்து அங்கேதான் போட்டு கொடுக்க மாட்டேங்காங்க. 2 பிள்ளை சின்ன பிள்ளைங்க வந்து ரொம்ப கஷ்டம் வேணும். அதனால எவ்வளோ எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு. நம்ம அதை எக்ஸாக்ட் கண்டுபிடிச்சு வச்சுட்டு கஷ்டப்படுறா. அக்கா பண்ணதான் செஞ்சு எதுவுமே நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 7 வருஷம் வச்சது கவர்மெண்ட் ஏதாவது எதுவுமே சொல்ல மாட்டேங்க எங்களை மட்டும் அடிக்க வைப்போம். எங்களுக்கு முக்கால்வாசி அழிஞ்சுன்னா முக்கால்வாசி ஆத்தூருக்கு தான் போயிட்டாங்க. ஏன்னா எங்களை விட 20 அடி 40 அடி ஆழத்தில் அவங்க இருக்காங்க. எங்கள் குளத்துல இருக்கிற தண்ணி கசிவு ஆத்தூர் அப்படி என்ன நிலை இருக்காங்களோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். தேடி கூட பார்த்தா முக்கால்வாசி அவங்க எப்படி வாழ போகிறாங்கன்னே தெரியல. இந்த 2 குளத்துக்கும் மூலாதாரம் கிடையாது. பாதுகாவல இந்த குளத்தோட முன்னாடி மத்திய அரசு எடுத்து நடத்தினா நாங்கள் நிம்மதியாக போமோன்னு இப்போ நினைப்போம். நான் சொல்றதுனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும். எனக்கு விவசாயம் நீங்க பாட்டி காலத்துல வெள்ளம் போச்சுன்னு சொன்னாங்க. இப்போ அதை எதிர்பார்த்தோன்னே இப்படிதான் இருக்கும். 20 வருஷம் பின்னாடி வந்துட்டேன் மேடம். தெரியல எவ்வளவு இன்னும் எவ்வளவு தண்ணி வடிஞ்சு எங்களுக்கே எப்படின்னா ஆத்தூர்லாம் பண்ண முடியாது. ஒரு வருஷம் எதுவுமே பண்ண தெரியல. ஏன்னா இங்கே எங்களுடைய 2 வயக்காடு ஒரு வயலுக்கு ஒரு வயல் 2 இன்ச்சு 1 இன்ச்சு பண்ணலாம். மற்ற பகுதியில் பூரா மண்ணாயிட்டு ஏதாவது அழுவாங்க 2 அடி 3 அடி மாடிப்பட்டாங்க. எங்களுக்கு இல்லை 2 இன்ச்சு 1 இன்ச்சு. அதனால சுத்தமான தண்ணியை வச்சு நாங்கள் நிறைவாக விவசாயம் பண்ணுவோம். கட்டியிருந்தா அதனாலதான் இங்க பிரீச் ஆகி உள்ள வந்துருச்சு தண்ணின்ற ஒரு எண்ணம் வருது. இதெல்லாம் நம்ம லோக்கலாக அவங்களுக்கு தெரிஞ்சு இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோமா, இது நம்ம வாட்டுக்கு யாருக்கும் கான்ட்ராக்ட் கொடுத்து அவங்க வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க தெரியல. அதான் உண்மை. மக்கள் சொல்றதை வச்சுட்டு அவங்க இதே ஊர்ல தலைமுறையா விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. முழு மழை பெய்யும். அதிகமான மழைலாம் உடைக்காது. ஏன் உடைக்குது? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.